ஹலோ பாய்ஸ், நம்ம இப்போ விளையாட போகிறது ஆர்க் சர்வைவல் எவால்டோட கேம் பிளே தான். இது வந்து தேர்ட் பார்ட். மற்ற பார்ட்லாம் பார்க்காதவே வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம இப்போ தீவிரமாக ஒரு வேட்டையில் இறங்க போகிறோம். பெயருல்ஃப் பாதியில் விட்டு வச்சிருந்த வீடியோ அது. இப்போ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னதான் பண்ணலாம்னு பார்ப்போம். உள்ள போய் கேம் பிளேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங், சின்ன லேக் எல்லாம் இருக்கும். வீடியோ குவாலிட்டி எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் பிடிக்காத வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, வீடியோ பார்க்க எல்லாம் கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்க. சரி, ஏதோ ஒரு இது இருந்திருக்கான், ஃபேப்ரிகேட். சரி, ஃபேப்ரிகேட்டரில் போய் பூரா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்த வேலையை சீரியஸாக களத்தில் இறங்கணும். இப்போ பிடிக்க வேண்டியது அவ்வளோ பெரிய இது டயர். இப்போ தான் நம்ம சொதப்போங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அஜெண்டா வைஸ் எல்லாம் சொதப்போம். சரி, நல்ல நல்ல நேரத்தில் தான் இதெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து காரணம் என்னன்னா, எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கொஞ்சம் வீட்டை கலெக்ட் பண்ணிட்டு போகலான்னு வர்றதுக்கு தான் இங்கே வந்தோம். சரி, நல்லாவே லேக் ஆகும். லேக் ஆகுனாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு டைனோவில் நிறையவே டைனோ இருக்கு. எதை அடித்தாலும் மீட்டு தான். இதே அடிப்போம், இதுவும் மீட்டு தான். எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடச்சி இங்கே வரதுல ஒரு பிரச்சனை உண்டு. நான் பக்கத்துல தான் குட்ஸில் ஏதோ ஸ்பான் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு அந்த இடத்துக்கு ஏதாவது போய் குட்ஸில் இருக்கு என்கிட்ட. அதனால பிரச்சனை இல்லை. திடீர்னு ஸ்பான் ஆயிட்டுனா சரி, இன்னொரு உச்சல் பிடிக்கிறதுக்குன்னு இருப்போம். திடீர்னு ஸ்பான் ஆகி தொலைஞ்சிடக்கூடாதுல்ல, எந்த ஒரு பயம் இருக்கு. நம்மளுக்கு மீட் வேணும்னு சொன்னாதான் ஒன்றும் கண்ணில் கூட தான் நான் ஒருத்தன் இருக்கான். நம்ம கூடுதலும் நம்ம கிட்டலாம் வாய் வைக்கலாமா, வரலாமா? அதெல்லாம் கொண்டு அடி வாங்கிட்டு இருக்கான். எனக்கு யாருக்கும் கிட்ட இதுதான். ஃபுட்டெல்லாம் நம்ம அஜெண்டா வைஸ் கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மாற்றிடும். லிஃப்ட் காணுமா? கூட அண்ணா ஒருத்தன் இருக்கான்பா. இந்த மாதிரி தான் நம்மளுக்குன்னே வந்து எல்லாத்தையும் சுற்றிட்டே இருக்கானு. கிடைக்கிறதெல்லாம் போட்டு இல்லையா உனது. எல்லாத்தையும் போட்டு அடிச்சு பொண்ணு வீட்டு எடுத்து பிடிக்கிறதுக்குள்ள இந்த லேக்ஸ் வந்து பிடிக்க போறேன்னு தெரியல. அதெல்லாம் பிடிக்க நம்ம ட்ரை பண்ணாதான் எதா இருந்தாலும். ஐயோ, இதை அடிக்க வேற பாடா இருக்கேன். நீங்க அடிச்சு விட்டுருவோம். இதுல வேற டென்ஷன் காட்டுறதுதான் இதோட கஷ்டம். இந்த ரிசோர்ஸ் கேதரிங்னு ஒன்று பண்ணணும். பெற்றோம் இந்த ப்ரைமோ ஜெம் எடுக்கிறதுக்காண்டி. பரவாயில்ல, இந்த கேம் அது கம்பேர் பண்ண பரவாயில்ல. உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்கு. ரிசோர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணோம்னா நிறைய ரிசோர்ஸ் கேதரிங் இது இருக்கும்னா அது ஒரு தலைவலி கொடுமை இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடும். நம்மளுக்கு மீட்டு காணுமான்னு போகுமா? மீட்டு காணும் என்றால் டெக்னி போயிட்டு இது பண்ணுறேன் ஆன்சர் பண்ணுறோமா? ஓகே, இல்லையே எடுக்க போகிறோம். நீங்கள்லாம் அவளை எதிர்பார்த்துட்டீங்கலாம் தெரியாது. சரி, நம்ம அவ்வளோ போய் எடுத்துருவோம். நானும் அவளை எதிர்பார்க்கேன். இதுக்கெல்லாம் அவளை எதிர்பார்க்க மாட்டேன். லைட்டாக பயமா இருக்கு. இதா பண்ணி விடுவோம். ஐயோ, இந்த அஜெண்டா வீஸ் அடிச்சிடக்கூடாது. நம்ம அடிக்கிறத பார்த்துட்டு அதை அடிச்சு அப்படி ஆயிட்டுன்னா அதுக்கு அடுத்தது ஒன்றும் பண்ண முடியாது. நியூட்ரல்ல தான் கிடக்கு. நியூட்ரல்ல இருந்து ஏதாவது பிரச்சனை அடைய சொல்லுங்க. அடைய எனக்கு ஒன்றும் தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. நியூட்ரல்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வருமா? வராதுன்னு நம்புவோம். அஜெண்டா வைஸ் நியூட்ரல்ல இருந்தேன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணி அடை. நியூட்ரல்லாம் இல்லை, இல்லை அட்டாக் டார்கெட்ல. இப்போ 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 இது ஏதாவது பண்ணி பார்க்கட்டு ரசிலே போட்டுட்டோம். இந்த ஏரோ தானே? ஓகே, இந்த ஏரோ தான். வேற என்னது நீட் இருக்கு. ஸ்மூத்திங் மாமும் இருக்கா? ரிப்பேர் பண்ணி கையில் எடுத்துடுவோம். இங்கே போட்டோம் ஸ்மூத்திங் மாமு. இங்கேதான்
டீச்சிங் பாம்பு எடுத்தாச்சு. மீட்டு இருக்கு. ரிவ்யூ பண்ணிட்டு ஓடு ஓடு ஓடு. நான் இங்க பயந்து செத்து. ஐயோ, இதுக்கு பதிலா எதெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இதான் நிறைய ரூல்ஃபு கைஸ். 96 லெவல். நம்ம பிடிக்க நேரம் அது வெளியே வந்துட்டு நான் வந்துட்டானா பையன் ஏதாவது முக்கு மூலையில தானே போவான் ஐஸ். அப்படிதான். டேய், ஒரு முக்கு மூளைக்கு வா. ஐயே, அவன் டோப்பரை ஏத்ததுக்குள்ள நம்ம செத்துருவோமோ. ஐஸ், டோப்பர்லாம் ஏத்திரும். அதை பிடிச்சாதான் நம்மளுக்கு இன்னைக்கு சந்தோஷமே. அது வேற நம்மளை கொண்டுருமோன்னு பயமெல்லாம் இருக்கு. நல்ல கண்ணீர்லாம் வரும். சரி, இதெல்லாம் விட நம்மளுக்கு இப்ப அதை பிடிக்கிறதான் மெயின் டார்கெட்டு. அதை பிடிச்சாதான் நம்மளுக்கு இன்னைக்கு. நீ நாட்டு வந்துட்டேன்னா மற்றபடி நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு முதல்ல சேடில் கிடையாது, நம்ம சேடில் கிராஃப்ட் வேண்டாம். அதுக்காண்டி இதை பிடிக்கன்னு சொல்லலாம். நான் அந்த லாபா கேமுக்கெல்லாம் இதை எடுத்துட்டு போக முடியாது. இது டூ மச் ரிஸ்க்கு. ஆனா அங்க டைனோவெல்லாம் அடிச்சு போட்டுடலாம். அந்த லாவா கிட்ட தப்பிக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ்ல விழுந்தாலும் முடிஞ்சு கதை. என்னடே மெங்கவே மாட்டீங்க. டக்குனி மெங்கிட்டியானா டக்குனி போயிடுவேனே. ரொம்ப அடி வாங்குது உண்மையிலே. மெங்கிட்டா காய்ஸா, இது மெங்கல. அது ஓடுறதுக்கு இருக்கு. இதான் கரெக்டான டைமிங்னு நினைக்கேன். எனக்கு தெரிஞ்சபடி இன்னும் ஒரு 2 இது இருக்கும்னு நினைக்கேன். நான் ஓட ஆரம்பிச்சிட்டு காய்ஸ். இனி அவ்வளவுதான். இது பிடிச்சிடலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். பிடிச்சாச்சு. என்ன பண்ணுது? கொடுத்து விட்டுரும். அழிச்சிட்டாக்கா. அவ்வளவுதான். நீ எத்தனை வெயிட்ல டைம் ஆகுதுன்னு தெரியலையா? அவ்வளவுதான். நம்ம தான் எனிமல். நம்ம தான் எல்லாமே. இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சிட்டோம்னாலே போதும். நம்ம தான். நான் தான். இல்ல கைஸ், நம்ம தான். சரி, சேனல் வச்சுட்டு நான் தான் தனியா சொல்லக்கூடாது. நம்ம தான் எனிமல். சரி, அதுக்கிட்ட என்ன பண்ணுது? நீட்லாம் எடுக்கணுமே கொஞ்சம். நீட்டு காணும்னா பிரைம் கிடைச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரைம் நீட்டுக்கு நான் இப்போ என்ன தடிப்பேன். மறந்தே போய்கிட்டேன். நார்காட்டிக்ஸ் எடுக்க மறந்தே போயிட்டேன். ஒரு டோப்பர் மட்டும் இறங்கிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல. நார்கோ பெரிஸ்னு ஒன்று இருக்கும். அதை போய் கிடைக்கிற இடம்லாம் கலெக்ட் பண்ணி வந்துடும். இந்த வழியே இல்லை. நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பேன் நினைச்சு பார்க்கல. சரி, என்ன நம்ம நேரம். எனக்கு தெரிஞ்சபடி டைம் ஆயிரும் தான் நினைக்கேன். டைம் ஆகலாட்டு இப்போ கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நினைச்சு பார்க்கல. சரி, நம்ம டைம் ஆயிரும். இந்த ஒரு 4-5 நாக்கு பெரி மட்டும் அண்ணா. இந்த பெரிக்கா ரொம்ப மினிமம் அமௌண்டா தரேன். நான் என்ன பண்ணுவேன் அண்ணா? 2 இதுலதான் கொஞ்சம் தந்தானா நல்லா இருக்கும். சரி, ஓகே. நம்ம நேரம் அப்படிதான் இருக்கு. நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சபடி அது டைம் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பீட் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு யோசிப்போம்.
டேம் பண்ணிடலாம். பண்ணிட்டு மொத்தத்துல மறுபடியும் அதே சேவ்ல இருந்து மறுபடியும் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பண்ணணும். இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. டேரக்டா நம்ம ஒரு வீடியோவும் போட்டுக்க மாட்டோமே. டேரக்டா இங்க வர்ற வீடியோ தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். டேய், டேய், இப்போ நான் கதறிட்டு இருந்தேன். என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு. ஒரே வெயிட்ல டேம் ஆகி 143 லெவல்ல இருக்கான். என்ன பண்ணுது? நான் சக்சஸ்ஃபுல்லா டைம் பண்ணி முடிச்சிட்டோம். சரி, ஒன்னும் பிடிக்கிறதுக்காண்டி நார்காட்டிக்ஸ் எதெல்லாம் எடுக்கணும்னு பதறி போயிருந்தேன். என்னடே ஒரு டப்புன்னு முன்னாடி வந்து நின்று பயன் அடிக்க. சரி, என்ன பண்ணுது ரொம்ப நேரம் வைஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேஃபா நம்ம பேஸு கொண்டு விட்டுட்டு அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. நீ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.